ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு கொண்டக்கடலையும் பச்சை பயிரும் போட்டு அரைச்சதில் தோசை ஊற்றிருந்தேன். மதியம் லஞ்சுக்கு நிறையா காய் முட்டையெல்லாம் போட்டு ரைஸ் தான் செஞ்சுருந்தேன், ஃப்ரைட் ரைஸ் மாதிரி. இதுக்கு முதல் நாள் இந்த தோசைக்கு அரை கிளாஸ் அரிசி, அரை கிளாஸ் கொண்டக்கடலை, கருப்பும் போட்டுக்கலாம், ஒயிட்ஸு கொண்டக்கடலையும் போட்டுக்கலாம், ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிறு எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா கழுவிட்டு புது தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடணும். முதல் நாளே ஊற வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா அரைக்கிறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் இப்போ புது தண்ணியை ஊற்றி ஒரு 2 வரமிளகா, பச்சை மிளகா பிடிக்கிறவங்க பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் 2 வரமிளகா தான் போட்டிருக்கேன். காலையில் எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 3 பல் பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அப்புறமா போடலான்னு நினச்சா மறந்துடுவோம். அதனால் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பாத்திரத்தில் அரைச்சிட்டு வந்து ஊற்றி வச்சுட்டேன். இதுக்கு தேங்காய் சட்னிக்கு பொட்டுக்கடலை, தேங்காய், ஒரு சின்ன வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக இஞ்சி எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா போட்டு தாளிப்பு போட்டு எடுத்து வச்சுட்டேன். தோசைக்கல் வச்சு சூடானதும் தோசை ஊற்றிக்கலாம். நல்லா சூப்பராக வரும். இதுக்கு கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை தூவி விட்டு, துருவி வச்ச கேரட்டு, கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தலையும் தூவிடலாம். கொஞ்சமாக எண்ணெயோ இல்லை நெய்யோ எது வேணுமோ ஊற்றிட்டு மேலே அப்படியே தடவி விடலாம். அந்த ஹோட்டல்லாம் தடவாங்கள்ல, அப்போ தான் நல்லா சாப்பிட்டா நல்லா மொறுமொறுன்னு நல்லா வரும். அவ்வளோதான். இப்படியே நல்லா ரெட்டாக ஆன ஒன்றை மடித்து எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரியே தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். தோசை ஊற்றி கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். துருவி வச்ச கேரட்டு, கொத்தமல்லி தழை தூவி விட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா தடவி விட்டுடலாம். அடுப்பு ஹைலேயும் வேண்டாம், சிம்லேயும் வேண்டாம். நார்மலாக வச்சோம்னா நல்லா ரெட்டாக சூப்பராக வரும். அவ்வளோதான், எடுத்தாச்சு. இதுதான் காலையில் டிஃபனுக்கு. இது கூட தக்காளி சட்னியும் செஞ்சுருந்தேன், அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சூப்பராக இருக்கும் காம்பினேஷனு. மதியம் லஞ்சுக்கு நிறைய காய்கறி, முட்டையெல்லாம் போட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் செஞ்சுருந்தேன். அதுக்கு காயெல்லாம் துருவி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வாணலியில் எண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக சீரகம், கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயம், ஒரு அரை பச்சை மிளகா தான் நான் போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸு எல்லாத்தையும் போட்டு வதக்கி விடலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி முட்டை 2 ஊற்றி கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு அப்படியே கொஞ்சம் கலந்த மாதிரி அரை வேக்காடை எடுத்துடலாம். இந்த காய்க்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிருக்கேன். ஒரே ஒரு கரண்டி ரைஸ் போட்டிருக்கேன். அந்த ஸ்க்ரம்டு பண்ண முட்டையையும் போட்டு பெப்பர் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா வதக்கி விட்டு எடுத்தோம்னா அவ்வளோதான், ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தலையை தூவிட்டால் அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஒரு டிஃபன் பாக்ஸில் ரைஸ் போட்டுக்கலாம். இதுக்கு ரைஸ் கொஞ்சம் காய்கறி நிறையா வச்சுருக்கேன். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் தரலாம்.